என்பார்ந்த ஆசிக் தொடர் நேயர்களே, மாவீரர் ஷஹீது அல்ஹாஜ் பழனி பாபா இறந்து 29 ஆண்டுகள் ஆயும் பழனி பாபா என்ற பெயரை கேட்டாலே இன்னைக்கு சங்கி கும்மல்கள் கதறிக்கொண்டும் அலறிக்கொண்டும் இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு நேற்றைய தினம் தாராபுரத்தில் நடந்த அந்த சம்பவம் தான். அந்த சம்பவம் ஒரு அராஜக போக்குன்னு தான் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அதை குறித்து இந்த காணொலியில் விரிவாக பார்ப்போம். பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஆசிக் தோழர் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க. மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். வாங்க செய்திகளுக்குள்ளே போவோம். என் அன்பார்ந்த ஆசிக் தோழர் நேயர்களே, 1997 ஜனவரி 28 அன்னைக்கு பொள்ளாச்சியில் வீர மரணம் எய்தி எதிரிகளால் படுகொலை செய்யப்பட்ட மாவீரர் ஷஹீது பழனி பாபாவை நினைவு கூறும் விதமாக அந்த ஜனவரி 28 அன்று தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் KM ஷரீஃபுடைய தலைமையில ஆய்க்குடியில வருஷம் ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது. அந்த அடிப்படையில இந்த முறையும் நடந்துச்சு. இந்த முறை எப்பயும் இல்லாத அளவுக்கு கூட்டம் என்பது அதிகமா வந்துச்சு. பல இயக்கத்தை சார்ந்தவர்கள், கட்சியை சார்ந்தவர்கள், அமைப்பை சார்ந்தவர்கள் வந்து வீர வணக்கம் செய்து அவரை நினைவு கூறக்கூடிய அந்த நிகழ்ச்சியாக அது இருந்துச்சு. ஸோ இதற்கு அடுத்த நாள் 29வது நாள் தான் தாராபுரத்துல அண்ணா சிலை பக்கத்துல மாமக மனிதநேய மக்கள் கட்சி, இந்த கட்சியின் சார்பாக பழனி பாபாவும் சமூக நீதியும் அப்படிங்கிற ஒரு பெரிய பொதுக்கூட்டம், மாபெரும் பொதுக்கூட்டத்துக்கு தயாரான சூழல்ல இருந்தாங்க. இதற்கான அனுமதி என்பது ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அங்க போய் அங்க இருக்கக்கூடிய தாராபுரத்துடைய இன்ஸ்பெக்டர்கிட்ட மற்றும் பல அடிப்படையில அனுமதிகள் எல்லாம் கேட்கப்பட்டு கொடுக்கப்பட்டு விட்டாச்சு. இல்லைன்னா சொல்லல, ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அனுமதி கொடுக்கப்பட்டு விட்டாச்சு. இப்படிப்பட்ட சூழல்ல அங்க எல்லாமே தயாரான சூழல்ல இருக்குது. அங்க எல்லா ஏற்பாடுகளும் போயிட்டு இருக்கு. மாமாக்காவுடைய குடிகள் பல இடத்துல நடப்பட்டு கொண்டு இருக்கிறது. எல்லா சூழலும் அங்க நடந்துட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாளைக்கு முன்னாடி, அதாவது 29 28 அல்லது 27க்கு முன்னாடி கூப்பிட்டு இன்ஸ்பெக்டர் இந்த கொங்கு மண்டலத்துல பழனி பாபாவுடைய பேர் உச்சரிக்க கூட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொதுக்கூட்டத்திற்கு மிகப்பெரிய தடையை விதிச்சிருந்துச்சு காவல்துறை. ஸோ இது கேள்விப்பட்ட பின்னாடி மாமாக்காவுடைய தோழர்கள் மற்றும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல பழனி பாபாவை விரும்பக்கூடியவர்கள், பழனி பாபா வெறும் ஆய்க்குடி மண்டலம் வச்சு நினைவு கூறுவதை தாண்டி அவரை தமிழகம் முழுக்க பட்டி தொட்டி எங்கும் இன்னைக்கு சோசியல் மீடியாவிலேயே போய் சேர்ந்துட்டார். ஆனால் ஒவ்வொரு ஊர்லயும் கொடிக்கம்பம் ஊண்டி அந்த இடத்துல அவரை நினைவு கூறக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை எடுக்கணும். அங்க இருக்கக்கூடிய கட்சிகள், இயக்கங்கள் எல்லாம் எல்லா விஷயத்தையும் கலந்து பழனி பாபா என்ற அந்த நபருடைய கருத்தியல் ரீதியாக ஒன்றுபட்டு அவருடைய நினைவேந்தல் நிகழ்ச்சிகளை நடத்தணுங்கிறதுக்காகத்தான் ஒவ்வொரு ஊராக இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, பழனி பாபாவை குறித்து ஆய்க்குடியில் நடந்தா கூட அந்த தினத்துல அல்லது அந்த ஒரு வார காலகட்டங்கள்ல பல இயக்கத்தை சார்ந்தவர்கள் அந்தந்த ஊர்ல என்ன பண்றாங்க, பழனி பாபாவுடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியை வச்சு அவருடைய கொள்கைகள், சித்தாந்தங்கள், அவர் என்ன நினைச்சாரு, எந்த விஷயத்தை நோக்கி நகர்ந்தாரு அப்படிங்கிற விஷயங்களை மக்கள் மத்தியில விரிவுரையாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா மக்கள் மத்தியில போய் ரீச் ஆனா தான் அவர் எல்லா மக்களுக்குமான தலைவராக தான் இருந்தார் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய வரும். இன்னைக்கு பல நபர்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா சோசியல் மீடியால அவருடைய ஸ்பீச் எல்லாமே அவ்வளவு தெளிவா இருக்கும். மிகப்பெரிய இன்டலெக்சுவல், மிகப்பெரிய கல்வியாளராக இருந்திருக்கிறார். அவருடைய பேச்சுக்கு நிகராக இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த அதிகாரிகளும் கிடையாது. என்றால் ரெண்டு விஷயம், அவருக்கு கல்வி ஞானத்தை இறைவன் கொடுத்தான், இல்ம் என்ற ஞானத்தை கொடுத்தான். மற்றொன்று பயம் என்பது அவருக்கு இல்லை. ஏன்னா அவரு மரணத்தை நோக்கி நடைபோட்டு இருக்கிறாரு. நாளைக்கு மறுமையில வெற்றி கிடைக்குங்கிறத முடிவு பண்ணிக்கிட்டாரு. அப்படிப்பட்ட மரணத்தை விரும்பக்கூடியவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கை என்பது தூசிலும் தூசான விஷயம். ஸோ அப்படிப்பட்ட மனதில் உறுதி கொண்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த தலைவர் எடுத்துக்கோங்க, எந்த தலைவருமே மேடை பேச்சுல எனக்கு மரணம் வரும், எதிரியின் கையால குத்துப்பட்டு சாவேன்னு சொல்லிட்டு ஓப்பன் டிக்ளேரா ஏன் சொல்லலைன்னா, அப்படிப்பட்ட நிலை வரக்கூடாதுங்கிற அளவுக்கு தான் அவங்களுடைய பேச்சுக்கள் இருக்கும். எந்த அடிப்படையிலும் அந்த பேச்சு எப்படி ஆயிராது, தன்னை பாதிக்கும் அளவுக்கு ஏற்படுத்தாது. ஸோ இந்த வார்த்தை இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்சு எந்த அரசியல் தலைவரும் இந்த அளவு கெட்ஸா மரணத்தை நோக்கி என்னுடைய பயணம் இருக்கு, எனக்கு மரணம் எதிரின் கையினால்தான் நிகழுங்கிற அளவுக்கு யாரும் பேசல. ஏன்னா யாரும் அந்த அளவு செயல்பட்டாதானே பேச முடியும். எதிர்ப்பு அதிகமா சம்பாதிக்கும் போதுதான் அந்த நிலை வருங்கிறத நம்ம உணர முடியும். எதிர்ப்பே இல்லாம அப்படியே ஜால்ரா போட்டுட்டு இருக்கக்கூடிய பல நபர்கள் மத்தியில பழனி பாபா தனித்து காணப்பட்டார். ஸோ இப்படிப்பட்ட பழனி பாபாவை தமிழகம் முழுக்க கொண்டு போகணும், குறிப்பாக கொங்கு மண்டலத்துல கொண்டு போகணும். ஏன்னா இன்னைக்கு கொங்கு மண்டலம்ங்கிறது சங்கி கும்பலுக்கு மட்டும்தான் ஸ்பெஷலிஸ்டான இடமா இன்னைக்கு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. நீங்க நல்லா பார்க்கணும், கொங்கு மண்டலத்துல தான் பல்வேறு பிரச்சனைகள் இந்த சங்கி கும்பல், கொங்கு மண்டலம் முழுக்கவே இந்த பிஜேபி பல்வேறு பிரச்சனைகளை வேணும்னே பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படிப்பட்ட சூழல்ல தான் தாராபுரத்துல முதல் முறையாக எனக்கு தெரிஞ்சு பழனி பாபாவுடைய இந்த நினைவேந்தல் கூட்டம், அதாவது சமூக நீதியும் பழனி பாபாவுங்கிற தலைப்புல முதல் முறையாக நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்திற்கு காவல்துறை என்பது இன்னைக்கு அனுமதி அளித்திருக்கு. அதுக்கு அடிப்படை காரணம் என்ன சொல்லுதுன்னா, இங்க பழனி பாபாங்கிற பேசக்கூடாது, கொங்கு மண்டலத்துல பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு. கொங்கு மண்டலம் யாருக்கானது? கொங்கு மண்டலம் ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கானதா?
கொங்கு மண்டலமா இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் சரி, பழனி பாபா என்று சொல்லக்கூடியவர் அனைத்து மக்களுக்குமாக போராடிய ஒரு சமூக போராளி. அவர் குறித்து பேசுறதுனால இங்க என்ன பிரச்சனை வரப்போகுது, என்ன சட்ட ஒழுங்கு பாதிக்க போகுது, அவரை நினைவு கூறுவதனால என்ன இங்க பெரிய விளைவு ஏற்பட போகுது? அவரை அமைதியான முறையில் இன்னைக்கு பல இடங்கள்ல நினைவு கூர்ந்து அவருடைய கொள்கையை பின்பற்றக்கூடிய மக்கள் எல்லா ஊர்களிலும் இருக்கிறாங்க. ஏன் கொங்கு மண்டலத்துல பழனி பாபா செயல்படலையா? அவர் பிறந்ததே எங்க? நீலகிரி மாவட்டத்துல தான், குன்னூர்ல தான் படிச்சாரு, நீலகிரி மாவட்டத்துல தான் இருந்தாரு. இன்னும் தெளிவா சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, அவரு கோபிச்செட்டிபாளையத்துல தான் பல்வேறு விஷயங்களை செஞ்சிருக்கிறாரு. அங்க அவர் தங்கி இருக்கிறாரு, அவருடைய வீடு அங்க இருந்திருக்கு. கோபிச்செட்டிபாளையத்துல அந்த எறும்பு மாடுகளை எல்லாம் நிறுத்தி ஒரு ஸ்பீச் பேசுன்னு சொன்னார்ல, அது கோபிச்செட்டிபாளையத்துல தான். அதே போல தேவாலய நுழைவு போராட்டம், கிறிஸ்துவ மக்களுக்கு ஆதரவாக ஏற்படுத்தப்பட்ட அந்த போராட்டம் கூட கோபிச்செட்டிபாளையத்துல தான் நடந்திருக்குது. இன்னும் சொல்லணும்னா பொள்ளாச்சியில தான் கடைசி அவர் எதிரிகளால குத்தி கொலை செய்யப்பட்டு ஷஹீதானாரு, தியாகியானாரு. சோ இப்படிப்பட்ட நிலையில கொங்கு மண்டலத்துல அவர் பேசாத இடங்கள் கிடையாது, அவர் சமூக பணி ஆற்றாத இடங்களே கிடையாது. அந்த அளவு தமிழகம் முழுக்க பறந்து விரிந்து பல்வேறு சமூக சேவையாற்றி மக்கள் மத்தியில இணக்கத்தையும் ஒருமைப்பாட்டையும் ஏற்படுத்தி வெறும் தமிழகம் இல்லாமல் இந்திய அளவுல மிகப்பெரிய பேசு பொருளா இருக்கிறாரு. உலக அளவுல பல்வேறு நாடுகளுக்கு பயணிச்சிருக்கிறாரு. மிகப்பெரிய ஒரு முக்கியமான தலைவர் அப்படிங்கிறதோட இந்த நூற்றாண்டின் கண்ட வியத்தகு ஒரு தலைவரா இருக்கிறாரு, போராளியா இருந்திருக்கிறாரு. அப்படிங்கும் போது அவரை அடுத்த கட்ட தலைமுறைக்கு கடத்தக்கூடிய ஒரு வேலையை தனிக்கு தொடர்ந்து மாமக இன்னும் பல்வேறு கட்சிகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது மிகப்பெரிய தாமதம் தான் சொல்லுவேன். வெறும் பழனி பாபா வாய்க்குடியில மட்டும் வச்சு நினைவு கூறுவதை தாண்டி இன்னும் பல ஊர்களுக்கு முன்னாடி கொண்டு போயிருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் இந்த முறை தாராபுரத்துல மாமக நீதியும் பழனி பாபா அப்படிங்கிற தலைப்பில் நடைபெற இருந்த அந்த பொதுக்கூட்டத்தை கடைசியில் கண்டன ஆர்ப்பாட்டமாக மிகப்பெரிய அளவாக்கி தோழர்கள் மத்தியில் தள்ளுமுள்ளு ஏற்படுத்தி அவர்களை கைது செய்து அவருடைய கட்சி கொடிகள் எல்லாம் பிடுங்கி மிகப்பெரிய அளவில் ஒரு அராஜக வேலையை தாராபுரத்தில் இன்றைக்கி காவல்துறை செஞ்சுருக்கு. அப்போ காவல்துறை ஏன் நீதமாக நடப்பது கிடையாது? ஒரு சமூக நீதி போராளிக்கான அனுமதி என்பது கொடுத்து பின்பு ஒரு நாள் 2 நாள் முன்னாடி மறுப்பதற்கான காரணம் என்ன? எங்கிருந்து அவங்களுக்கு இந்த உத்தரவு கிடைச்சி அப்படிங்கிற விஷயங்களுக்கு இதுவரையிலும் பதில் கிடைக்கல. இருந்த பொழுதும் அவங்க கைது செய்து கொண்டு செல்லப்பட்டால் கூட அந்த மண்டபத்துக்குள்ள சமூக செயற்பாட்டாளராக இருக்கக்கூடிய சத்யபிரபுவாகட்டும், சுந்தரவள்ளி மேடமாகட்டும், இன்னும் பல நபர்கள் என்ன பண்ணாங்க, அந்த இடத்திலிருந்து ஒரு கண்டன உரையும் ஒரு சிறந்த சொற்பொழியும் கொடுத்தாங்க. அது சோஷியல் மீடியா வழியாக இன்னைக்கு தமிழக மக்கள் இல்லை உலக மக்கள் அனைவருக்கும், தமிழ் பேசக்கூடிய மக்கள் அனைவருக்குமே போய் சேர்ந்திருக்கு. அப்படிங்கும் போது நிச்சயமாக அந்த பொதுக்கூட்டம் என்பது கைது செய்யப்பட்டாலும் வெற்றி அடைந்து விட்டது. அல்ஹம்துலில்லாஹ். பழனி பாபா இன்னும் அதிகமாக வீரியமாக மக்கள் மத்தியில் பேசப்படுவார். அவருடைய கொள்கைகளும் சித்தாந்தங்களும் போய் சென்று கொண்டிருக்கிறது. வருங்காலத்தில் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் செல்லும். வரக்கூடிய காலங்களில் எனது கோரிக்கை, எனது வேண்டுகோள் என்னென்னா, பழனி பாபாவை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு செல்ல வேண்டும். சோஷியல் மீடியா வழியாகவும் கொண்டு செல்லணும். அதே போல் அவருடைய கொள்கைகள் சித்தாந்தங்களை மக்கள் மத்தியில் எடுத்து வைக்க வேண்டும், அதை வாசிக்க வைக்க வேண்டும். ஒவ்வொரு ஊர்களிலும் நீ வரக்கூடிய காலங்களில் நினைவேந்தல் கூட்டத்தை நடத்தணும். கொங்கு மண்டலம் முழுக்கவே தாராபுரமாகட்டும், இன்னும் திருப்பூர், பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், இன்னும் மேட்டுப்பாளையம், இன்று எங்கெங்கே இடங்கள் இருக்கோ எல்லா இடங்களையுமே எல்லாருக்கான மக்கள் எல்லா ஊர்லேயும் அவருடைய நினைவேந்தல் கூட்டம் நடத்துறதுல என்ன பிரச்சனை இருக்குது? என்ன சட்ட ஒழுங்கு சீர்கேடு இருக்குது? பல்வேறு கும்பல்கள், சங்கி கும்பல்கள் கொக்கரித்துட்டு இருந்தாங்கன்னா அப்போ அவங்களுக்கு எவ்வளோ குலைநடுங்கள் இருக்கும்? இவ்வளவு நாள் கொக்கரிக்காத இந்த சங்கி கும்பல்கள் தாராபுரத்துக்குள்ளே கொங்கு மண்டலம் உள்ள என்ட்ரி ஆன பின்னாடி பழனி பாபா பேரை சொன்ன பின்னாடியே இத்தகைய நிலைப்பாட்டில் ஒரு காரணியாக இருப்பாங்களோ அப்படிங்கிற ஐயங்கள் எழக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி செயல்பாடுகள் அமைஞ்சிருக்கு. அப்படிங்கும் போது நிச்சயமாக இது கண்டிக்கத்தக்க விஷயமா இருக்குது. முதல் பழனி பாபா யார் என்ற விஷயத்தை இந்த அரசு உணர வேண்டும். பழனி பாபாவை பேசாமல், பழனி பாபாவுடைய அரசியல் கருத்துக்களை உள்வாங்காமல், அதன் வழியாக நாம் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் முஸ்லீம் சமூகத்துடைய வாக்குகளை வாங்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு பழனி பாபா மாற்றப்பட வேண்டும். ஏன்னா அவர் என்றைக்குமே அவருடைய பேச்சில் கலவரங்கள் நிகழ்ந்தது கிடையாது, சட்ட சீர் ஒழுங்கு நடந்தது கிடையாது, கத்துக்குத்து சம்பவங்கள் எந்த அசம்பாவிதமும் நடந்தது கிடையாது. அப்படிப்பட்ட அளவில் தான் அவர் பேசிய காலங்கள் முழுக்கவே அவருடைய பேச்சுக்கள் இருந்திருக்கு. அப்படிங்கும் போது நிச்சயமாக இத்தகைய தலைவரை ஒவ்வொரு அரசும் நினைவு கூற வேண்டும், அவருக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும், அவரை ஒரு காலம் ஒரு வணக்கஸ்தலமாக மாற்றிவிட்டு வணங்கும் இடமாக மாற்றக்கூடிய நிலையை நம்ம ஏற்படுத்தக்கூடாது. ஏனென்றால் பழனி பாபா விரும்பாத ஒரு விஷயத்தை நம்ம செய்யவே கூடாது. நிச்சயமாக அவர் இருந்திருந்தானா தட்டி கேட்பார், ஏன்டா என்னை வணங்குறேன். அவரே சொல்லுவார், நான் இறந்துட்டேன்னா எனக்கே பாத்தியா ஊதிடுவாங்க போல் அப்படின்னு. அந்தளவு என்ன பண்ணார், முற்போக்கு சிந்தனையில் இருந்தார், இணை வைக்கக்கூடிய விஷயத்தை வெறுத்தார், வணங்கக்கூடிய விஷயத்தில் யாரை வணங்கணும்னு சொன்னார் என்று பல விஷயத்தை கைட் பண்ணிட்டு தான் போயிருக்கிறாரு. ஒரு நல்ல முஸ்லீமாகவும் மொமீனாகவும் வாழ்ந்திருக்கிறாரு, ஒரு நல்ல போராளியாகவும் ஷஹீது சுகதாவாகவும் வாழ்ந்திருக்கிறார். அப்படிங்கிறத அவருடைய வாழ்க்கையை நமக்கு காட்டுது. ஸோ 2 பிம்பத்தையும் எடுத்துக்கணும். ஆன்மீகம் தான் ஃபஸ்ட்டு அவருக்கு, 2வது அரசியல். ஆன்மீகம் வழியாக ஒரு நீதமான தைரியமான அரசியலை முன்னெடுத்த நபர் தான் பழனி பாபா. அப்படிங்கிற அந்த புரிந்துணர்வை இன்ஷா அல்லாஹ் நமக்குள்ளே கொண்டு வந்தால் தான் நாம்
அவர் என்ன விஷயத்தை விரும்பினாரோ அதை நோக்கி மக்களை ஒற்றுமையினும் பாதையை நோக்கி ஒன்றிணைந்து அழைக்க முடியும் அப்படிங்கிறத இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.